ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய துளசி இருக்குது பார்த்தீங்களா, துளசி செடி. இதை வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு 10,000லேருந்து 50,000 இல்லை 1,00,000 வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வந்துட்டிங்கன்னா பொதுவாகவே ஹிந்து மக்களிடையே அது ஒரு புனிதமான ஒன்றா பார்க்கப்பட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, துளசிங்கிறது ஒரு கடவுளாக அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு தூய்மைக்கான அடையாளம். அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா, தீர்த்தத்தில் துளசியை போட்டு கொடுக்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தீர்த்தத்தை குடிக்கும் போதே நமக்குள்ளே ஒரு விதமான எனர்ஜி ஒரு ஃப்ளோ ஆகிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, ஹிந்துவோட அந்த ரிலீஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு துளசிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு புனிதமான ஒன்றா பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு துளசியோட மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பாப்புலரான ஒன்றா இருக்குது. அப்படின்னா ஃபாரினில் யாருமே துளசியை பற்றி பேசுகிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபாரின்லேயுமே துளசிக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி நிறைய ஃபுட் ப்ராடக்ட்டில் இந்த துளசியோடைய அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் விக்ஸ் சாக்லேட் சாப்பிட்ருப்பீங்க, மற்றபடி அந்த சிரப்லாம் குடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சிரப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த துளசியோடைய இலை, அந்த இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சளி பிடிச்சிருக்க டைமில் இந்த துளசியை சாப்பிட்டா சளி நீங்கிடும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இந்தியாவை மட்டும் இல்லை, உலக நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. ஆக்சுவலி எனக்கே தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கோல்டு தான். ஆனால் துளசியை சாப்பிட்டா கோல்டு சரியாயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, துளசி ஒரு சில்னஸை உருவாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். நீங்கள் துளசியை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடித்தாலோ இன்னும் சொல்லிட்டு காற்றை உள்ளே இழுத்தோ பாருங்கள், ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சில்னஸை கொடுக்கக்கூடிய துளசியால் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சில்னஸால் வரக்கூடிய கோல்டையுமே க்யூர் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா நினச்சி பாருங்கள், ரெண்டுமே எந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு சில்னஸ் அப்படிங்கிறது, இந்த ஒரு துளசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பல விதமான ட்ரிங்க்ஸ்லேயுமே பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்திங்கன்னா, துளசியோட மார்க்கெட் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் 0.045% இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப பெருசு. எந்த ஒரு மெடிசனுக்குமே இப்படி ஒரு பேர் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனால் நீம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேப்பிலை, ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இதை விட ஒரு 10 to 30% வரையும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 55லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 வரைக்கும் நீமோட மார்க்கெட் அப்படிங்கிறது வேர்ல்டு பாப்புலேஷன் லெவலில் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு துளசி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் சோப்புகளுக்குமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்கின் கேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு துளசி ரொம்ப ரொம்ப முக்கியம். கத்தாழை, இந்த துளசி, மஞ்சள், சந்தனம், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கெமிக்கல்ஸோட ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது அதை ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் நல்லா இருக்கிறதுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு துளசி ஃபுட் ப்ராடக்டாகவுமே பல வகையில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கையில் சுற்றிட்டு இருக்கு. அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை எடுத்து மற்ற இந்த சிரப்பு, அப்புறம் டேப்லெட்ஸு, இல்லை கேண்டி, இதெல்லாம் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட நிறுத்தினா பரவாயில்ல, இந்த ஜூஸ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. துளசியை ஜூஸ் போட்டு அதை குடிக்கிற வேலையுமே பல பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த சோப்பு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட், இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா துளசியுடைய அந்த பாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு சொல்லியிருது பார்த்திங்கன்னா துளசியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். அடுத்து இந்த துளசி எப்படி நீங்கள் விளைவிக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, துளசியை வளர்க்குறதுக்கு பெருசாக இந்த இடமும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக ஆடு மாடு கூட துளசியை மேயாது. ஏன்னா அது மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நாக்க கரகரங்கும், மனுஷங்க சாப்பிட்டாலே நாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வரன்னு ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஆடு மாடெலாம் பெருசாக துளசியை சீண்டாது. பட் இருந்தாலுமே ஒரு வேலி போட்டு ஒரு ஏக்கர் இடத்துல பார்த்திங்கன்னா துளசி விதைகள் தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 வாரத்திலே பார்த்துட்டிங்கன்னா துளசி நீங்கள் அறுவடை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துடும். ஸோ துளசியை எடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சில சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து ரிலீஜியனில் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கனால பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே உள்ளே இறங்கி பறிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு 4-5-6 வாரம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பொறுத்துக்க வேண்டியிருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 months மேலே பார்த்துட்டிங்கன்னா இது நீங்கள் விதை தூணதுக்கு
அப்புறம் இது வளர்றதை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சிறு தொழில் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பெருசாக எந்த விதமான தொல்லைகளும் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசியோட விதையை வாங்கி அதை வந்து நீங்கள் விளைவிச்சா மட்டுமே போதும். மாதத்துக்கு அசால்ட்டாக வந்து 50,000 1 லட்சம்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பெருசாக அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாது. ஏன்னா துளசிக்கு பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எந்த ஒரு நோயுமே வராது, எந்த விதமான பூச்சி தொல்லையுமே வராது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஜாப் ஆஃபர். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையுமே